காசா பகுதியின் நிர்வாக கட்டுப்பாட்டை பாலஸ்தீன தொழில்நுட்ப தேசிய குழுவிடம் ஒப்படைக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டதாக ஹமாஸ் போராளி குழு அறிவித்துள்ளது. இந்த செயல்முறையை கண்காணிக்க காசாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள், மக்கள் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அடங்கிய தேசிய மேற்பார்வை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா மறுசீரமைப்பு பணிகள் தடையின்றி தொடங்க அனைத்து தரப்பினரும் பாலஸ்தீன தொழில்நுட்ப தேசிய குழுவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. மூத்த பாலஸ்தீன அதிகாரி அலி அப்தெல் தலைமையில் செயல்படும் 15 பேர் கொண்ட இந்த குழு காசா பகுதியில் சுகாதாரம், கல்வி, நீதித்துறை, உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளை அரசியல் தலையீடு இன்றி நிர்வகிக்க உள்ளது. இந்த அமைப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மறுசீரமைப்பை முன்னெடுக்கவும் அமெரிக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.